ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 4 குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதோட சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறனால வெங்காயத்தோடு சேர்த்து பெரட்டும் போது கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் முதலே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும், அதனால் லைட்டாக ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆனியன் பக்கோடா ரெடி. சூட ஆனியன் பக்கோடா காஃபி டீ இதோட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த தயிர் சாதம் பழைய சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.